எரிந்தது ஒரு நூலகமல்ல, எம் இனத்தின் நினைவகம். 1981 ஆண்டு மே மாதம் 31 ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தீயில் கருகின. அழிந்தது ஒரு கட்டிடமல்ல, தமிழர் வரலாறு, பண்பாடு, இலக்கியம், அரிய கையெழுத்து பிரதிகள், தலைமுறைகளின் அறிவுச் செல்வம். இன்று யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகளாகின்றன. இது ஒரு நூலகத்தின் கதையல்ல, எம் தமிழினத்தின் நினைவுகளை அழிக்க முயன்ற வரலாற்றின் கதை. 1959 ஆண்டு திறக்கப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகம் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக விளங்கியது. 97,000க்கு மேற்பட்ட நூல்கள், அரிய ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள், தமிழ் அறிஞர்களின் அரிய கையெழுத்து பிரதிகள் என அளவிட முடியாத அறிவு பொக்கிஷங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. உலகம் முழுவதிலுமிருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பயன்படுத்திய அறிவு கோயிலாக அது இருந்தது. தமிழ் மக்களின் கல்வி, அறிவு மற்றும் பண்பாட்டு அடையாளத்தின் சின்னமாகவும் அது திகழ்ந்தது. 1981 ஆண்டு மே மாதம் 31 யாழ்ப்பாணம் பதற்றத்தில் இருந்தது. அந்த இரவில் ஆயுதமேந்திய குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் தொடர்புடையவர்கள் நூலகத்தை தாக்கி அழித்தனர். சில மணி நேரங்களுக்குள் நூலகம் முழுவதும் தீப்பிடித்தது. பல்லாயிரக்கணக்கான நூல்கள் சாம்பலானது. பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் முற்றாக அழிந்தன. மீண்டும் உருவாக்க முடியாத வரலாற்று ஆவணங்கள் நிரந்தரமாகவே அழிக்கப்பட்டன. அந்த தீ காகிதங்களை மட்டும் எரிக்கவில்லை, எம் இன மக்களின் வரலாற்றின் நினைவகத்தையே அழித்துவிட்டது. இந்த சம்பவம் உலகளவில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருந்தது. பல வரலாற்றாளர்கள், மனித உரிமை அமைப்புகள், அறிஞர்கள் இதை உலகின் மிகப்பெரிய பண்பாட்டு அழிவுகளில் ஒன்றாக விவரித்தனர். நூலகத்தை எரித்ததன் மூலம் ஒரு இனத்தின் அறிவு மரபை அழிக்க முயற்சி நடைபெற்றதாக பலர் கருதினர். இன்றும் இந்த நிகழ்வு தமிழின உறவுகளின் வரலாற்றில் மிக ஆழமான காயமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. ஆனால் தீயால் அறிவை அழிக்க முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பின்னர் யாழ்ப்பாண பொது நூலகம் மீண்டும் கட்டமைக்கப்பட்டது. இன்று அது மீண்டும் அறிவின் இல்லமாக நிற்கிறது. புதிய நூல்களுடன் புதிய தலைமுறைகளை வரவேற்கிறது. கட்டிடத்தை எரிக்க முடியும், ஆனால் அறிவையும் நினைவுகளையும் முழுமையாக அளிக்க முடியாது என்பதை அது உலகுக்கு நினைவூட்டுகிறது. 45 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு இன்னும் தமிழர் வரலாற்றின் ஆறாத காயமாகவே உள்ளது. எரிந்த புத்தகங்களின் சாம்பலுக்குள் தமிழின மக்களின் கண்ணீர் இருந்தது, அவர்களின் நினைவுகளும் இருந்தது. இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு நூலகத்தை மட்டுமல்ல, அறிவை பாதுகாக்க போராடிய எம்மின மக்களின் உறுதியையும் கூடவே. எரிந்தது நூலகமல்ல, எம் இனத்தின் நினைவகம்.